என்னோட பேர் சந்தன செல்வி. நான் இந்து சமய அறநிலைத்துறை எடுத்திருக்கேன். என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்னோட தம்பி தான். எல்லா இதுக்குமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. எங்கள் அண்ணன் ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் இப்போ குரூப் 2A செலக்ட் ஆகியிருக்கேன். இதுக்கு முழுக்க காரணம் என்னோட அம்மா அப்பா ப்ளஸ் என்னோட தம்பி. என் தம்பி பிகாம் முடிச்சிருக்கான். அவன் வேலை பார்த்து எங்கள் 2 பேரையுமே படிக்க வச்சான். வேலைன்னா பெரிய கம்பெனிலலாம் வேலை பார்க்கல, சித்தாலாம் வேலை பார்த்தான், ஓவர் டைமாக வேலை பார்த்தான், ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போவான். எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கெட்டும்போது இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படி சொல்லி இவனுக்காண்டியாவது வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அவனோட கனவை நான் நினைவாக்கிட்டேன். குரூப் 4 எக்ஸாம் நடந்து ரிசல்ட்லாம் வந்துச்சு. அதுலேயும் நான் செலக்ட் ஆகியிருந்தேன். ஆனால் சென்னை வரைக்கும் போய் வேலை கிடைக்கல, ரிட்டன் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு நான், அண்ணன், அம்மா, அப்பா எல்லாரும் அழுகதான், இந்த சென்னை என்னை ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதேன். அதுக்கடுத்து கண்டிப்பாக இந்த சென்னைக்கு நான் மறுபடி வருவேன், அப்போ நான் குரூப் 2A எக்ஸாமில் செலக்ட் ஆகி வேலைக்காண்டி வருவேன் அப்படின்னு ரொம்ப நினச்சிருந்தேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆணுச்சு. அதுக்கடுத்து அகாடமிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு விஷன் ப்ராப்ளம் இருக்குது, நான் விஷுவலி சேலஞ்சு. அதான் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் கனிமுருகன் சாரையும் சுகை சாரையும் பார்த்துருக்கேன், பேசினது இல்லை. ஆனால் ஒரு அச்சீவராக தான் பேசணும் அப்படின்னு ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன். மெயின்ஸ் அப்போ கைடன்ஸ் கொடுக்க வருவாங்க, தூரமாக இருந்து பார்த்துட்டு போயிடுவேன். ஒரு அச்சீவராக தான் இவங்களை பார்க்கணும், நம்மளை இவங்க மறக்கக்கூடாது அப்படின்னே நினைப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் வந்துட்டேன். அதே மாதிரி இவங்களையும் நான் பார்த்துட்டேன், நல்லபடியாக பேசுகிறேன். அதுக்கடுத்து ரொம்ப நன்றி சொல்லணும்னா சங்கரன் அண்ணன், வேம்பு அக்கா, கீர்த்தி அக்கா, வசந்த் அண்ணன், சிவா அண்ணன், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்க அகாடமியில் ஒர்க் பண்ணாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு இடம் கொடுத்து அங்கே வச்சு எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. அப்புறம் பாவேந்தர் சார், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு டைம் எனக்கு எக்ஸாம் ஸ்மார்ட் எக்ஸாம் அப்போதான் வெளிச்சமான இடமா இருந்தால் நான் எழுதிடுவேன். அதனால் பாவேந்தர் சாரே எனக்கு டேபிள்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு சார் நம்மளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார். அதுக்கடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை நான் சொல்லியே ஆகணும். எனக்கு மெயின்ஸ் எக்ஸாம் அப்போ நான் அட்மிஷன் போடலை, ப்ரிலிமினரி ரிசல்ட் வரலை. அப்போது என்னோட ஃப்ரெண்டு பிரியங்கான்னு ஒரு ஃப்ரெண்டு, கண்டிப்பாக உனக்கு வரும், நீ அமௌண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வா, மற்ற ப்ராசஸ் எல்லாம் நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டா. அதே மாதிரியே எனக்கு அவள் தான் ஃபஸ்ட்டு அட்மிஷன் போட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தா. அதுக்கடுத்து நந்தினின்னு ஒரு அக்கா, நான் தனியாக தான் உட்காந்து படிப்பேன். மெயினாக என்னென்னா என்னால் ரீட் பண்ணி படிக்கிறது கஷ்டம். அப்போது எனக்கு கனிமுருகன் சாரோட வீடியோ ரொம்ப உபயோகமாக இருந்தது. நான் என்னோட கேள்வி செல்வத்தை ரொம்பவே நான் வளர்த்துக்கிட்டேன். கேட்குற திறனால் மட்டும்தான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன். அதுக்கடுத்து என்னோட ஃப்ரெண்டு செல்வலக்ஷ்மி, அவங்க பேங்கிங் படிக்கிறாங்க. ஸ்மார்ட் எக்ஸாம் அப்போ ரொம்ப நேரம் ஆயிரும் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் அவள் எனக்காண்டி ரொம்ப நேரம் இருப்பா. எங்கள் ஊருக்கு பஸ்ஸே 7:30 தான் வரும். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் என் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுன்னா அவள் தான். ஸ்மார்ட் எக்ஸாம் அப்போ என்னால் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் விட்டுட்டேன். என் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொன்னேன், செல்விகிட்ட போய் என்னால் எழுத முடியல அப்படி சொல்லும்போது சாமிகிட்டையே சண்டை போட்டா. நீ தானே இந்த பிள்ளையை இப்படி படைச்ச, அப்படின்னா நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லி சாமிகிட்டையே சண்டை போட்டா. நான் இந்த நிலைமைக்கு நிற்கிறதுக்கு அவளும் ஒரு காரணம். அதுக்கடுத்து எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை. ஏன் இந்த பிள்ளையெல்லாம் இப்படி படிக்க வைக்க, யாருக்காவது சொந்தக்கார பையனை பார்த்து கெட்டி கொடுக்க வேண்டியதானே அப்படி தான் கேட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே இவ கண்டிப்பாக படிக்கணும், நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா இன்னொருத்தங்க கையை ஏந்தி நிற்கக்கூடாது, இவ சொந்த காலில் நிற்கணும் அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. என்னோட தம்பி தான் ரொம்ப முக்கியமான காரணம். மெயின்ஸ் எக்ஸாம் அப்போல்லாம் ஒரு நாள் என்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தான்.
அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நான் கூப்பிட்டேன். நீ பேசும்போது எனக்கு அழுகையாக வந்துடும், நான் வரலைன்னு சொல்லிட்டான். அம்மா மட்டும் வந்திருக்காங்க. அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல கற்றுக்கோங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.